வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை பகுதிகளில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும், இல்லையெனில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டமன்ற உறுப்பினர் பைத்தியநாதன் எச்சரிக்கை. ஆட்சியாளர்களை பார்த்து ஆளுநர் மிரளுகிறார், அரசுக்கு எதிராக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போர்க்கொடி. முத்தியால்பேட்டை துலுக்கானத்தம்மன் ஆலய தனி அதிகாரி ஞானவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் புகார். புதுச்சேரி என்றுமே திமுக கோட்டை, பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை, பெத்துச்செட்டிப்பேட்டை, கொல்லிமேடு பகுதிகளில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் பைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை, கொல்லிமேடு பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கொலை சம்பவம் அரங்கேறியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொலை நடைபெற்ற பகுதிக்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி லாஸ்பேட்டை, பெத்துச்செட்டிப்பேட்டை, கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் தொகுதிக்கு அப்பாற்பட்ட சில ரவுடிகள் அமர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. கடந்த 15 ஆண்டுகளில் எந்த சம்பவமும் நடைபெறாத நிலையில் தற்போது கொலை சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு முழுக்க காவல்துறையினரின் கவனக்குறைவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இந்த பகுதி மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு 24 மணி நேரமும் தனியாக காவலர்களை அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும், அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். கடந்த 15 ஆண்டுகளாக கொலை சம்பவம் இல்லாத இடத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது மனிதனை கடிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை மாறியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து அந்த பகுதி பெண்கள் கூறுகையில், இரவு நேரத்தில் குடிபோதையில் குடித்துவிட்டு ரகளை செய்கிறார்கள் என்றும், இதனால் வீட்டில் உள்ளவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்றும், உடனடியாக காவல்துறையினர் தங்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள், காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரவு நேரத்தில் வருவோர்களை நாங்களே விரட்டி அடிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். பொறுமையா காவல்துறைக்கு பல தடவை நம்ம முறையிட்டோம். இது ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 15 வருடங்களா நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 302 கூட இந்த கொலை சம்பவம் என்னுடைய லிமிட், எங்களுடைய லாஸ்பேட்டை லிமிட்ல நடந்ததே கிடையாது. முதல் முறை இது. அதாவது புதுச்சேரியில எங்கெங்கயோ நடந்துட்டு, அதாவது சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற கதையா எங்கெங்கயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். கடைசியில இன்னைக்கு எங்களோட தொகுதியில பாதுகாப்பா இன்னைக்கு 15 வருடங்களா கிட்டத்தட்ட நான் எப்பெல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அப்பெல்லாம் நான் பாதுகாப்பா தான் இந்த தொகுதியை வச்சிருப்பேன். எப்போ பொதுமக்கள் ஃபோன் பண்ணாலும், எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து அதை உடனடியாக நான் அதை தீர்த்திருக்கிறேன். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் திருப்பதி போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு காலையில் தான் இந்த விஷயம் தெரியும். அதாவது நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து உடனடியாக அதை கிளியர் பண்ணியிருக்கிறேன், காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறேன். இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயம். இது காவல்துறை இந்த நேரத்தில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் எனக்கு. ஏன்னா எவ்வளோ காவல் ஆய்வாளர், எவ்வளோ உதவி ஆய்வாளர்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த முறை எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு 10-11 தடவை நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் இல்லையா, 10-11 தடவை நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். அந்த நேரத்தோட சரி, தினமும் இவங்க இந்த பகுதியில் தினமும் சுத்துறாங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ரவுண்டிங் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு அப்போ. இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது. எப்பயும் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் எதுவும் முற்றுகையிட மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா எங்கள் எம்எல்ஏட்ட போயிட்டு நாங்கள் சொல்லுவோம். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிட்டு பேசுவார்.
எங்களுக்கு இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற கூடோ தற்காப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆயுதப்படை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன் மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்வனா மற்றும் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன், முருகன் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், செல்வம், செந்தில்வேல் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். புதுச்சேரி சாரம் முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர் பிரதாப் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், காமராஜர் நகர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் இழுத்து சிறப்பு தரிசனம் செய்தனர். விழாவில் சாரம் இளைஞர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் லட்சுமணன், சேதுராமன், நாராயணசாமி, தட்சிணாமூர்த்தி, சுமதி, முரளி, ஆனந்த், நாராயணன், ராஜசேகர், ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதானி குழுமம் நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நிரவி ஸ்ரீ மகிஷாசுர வர்தினி காளியம்மன் கோவில் மண்டபத்தில் கிராம பஞ்சாயத்தாளர்கள் கோரிக்கையை ஏற்று அதானி குழுமம் நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் இலவச மூக்கு கண்ணாடி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் 145 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த முகாமில் கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தொகுதி முழுவதும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். இந்த நிலையில் ஜீவானந்தபுரம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்களுடன் அப்பகுதியின் பிரச்சனைகள் குறித்தும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வேற எதுவும் எனக்கு தெரியும். கமிட்டி போட போனோம். ஆமா.
புதுச்சேரியில் மாநில அளவில் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சிறுவர் மற்றும் சிறுமியருக்கான ஜிம்னாஸ்டிக் மாநில போட்டிகள் சால்டோஸ் அகாடமியில் சிறப்பாக நடைபெற்றது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஜிம்னாஸ்டிக் கழகத்தின் தலைமையிலான இந்த மாபெரும் மாநில விளையாட்டுப் போட்டியை கழகத்தின் தலைவர் சேகர், செயலாளர் முனைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் பொருளாளர் புகழேந்தி ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்ற இப்போட்டியில் பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த திறமையாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் 14 வயதிற்குட்பட்ட பிரிவினருக்கான நிகழ்வில் அண்ணாமலை பல்கலைக்கழக மூத்த பேராசிரியர் மற்றும் மக்கள் சேவகர் கணபதி, கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவை சங்கர் மற்றும் சேதுராமன் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தால் வழங்கப்பட்ட பதக்கங்களை பெருமையுடன் ஏந்தி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் புதிய ஆழ்குழாய் கிணற்றை பாதுகாக்கும் பொருட்டு மதில் சுவர் கட்டுவதற்கான பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணற்றை பாதுகாக்கும் பொருட்டு அதனை சுற்றி புதிய மதில் சுவர் கட்ட மற்றும் அதனை சார்ந்த பணிகள் 38,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இப்பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மரக்காணம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சேர்ந்தவர் தக்ஷணாமூர்த்தியின் மகன் 40 வயதான சுதாகர். இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுவையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்றுள்ளார். இவர் மரக்காணம் அருகே நாரவாக்கம் என்ற இடத்தில் சென்ற பொழுது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக சுதாகர் இறந்தார். அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார், அவர் எதற்காக புதுவைக்கு வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. கடந்த 5 நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை, கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். இதனால் இந்த வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றது. இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதனால் இந்த பகுதி குறுகிய ஒரு வழி சாலையாக உள்ளது. இங்கு திடீரென சாலை விபத்து ஏற்பட்டதால் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் 2 புறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், பேருந்து போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த மரக்காணம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் புதுவை சென்னை வழித்தடத்தில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் 75வது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில்
காராமணிக்குப்பம் சக்திவேல் ஸ்ரீ பரமானந்தா சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் பின்பு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. அப்போது RE சேகர் தலைமையில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருதுபாண்டியன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் அமுதரசன், முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ், அசோகன், தயாளன், பிரபு, புஷ்பராஜ், சங்கர், பாபு, கோவிந்தன், ரவிச்சந்திரன், ஆறுமுகம், ஹரிகிருஷ்ணன், அன்பழகன், சத்யசீலன், நாராயணன், ஆறுமுகம், சிவபெருமாள், நாராயணசாமி, தாண்டவராயன், ராமராஜ், குணபூஷ்ணம் மற்றும் வண்ண அருவி ஆர்ட் கேலரி நிறுவனர் ராஜேஷ், மாரி புளோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் துலுக்கானத்தம்மன் ஆலய தனி அதிகாரி ஞானவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் அந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் என்னால் பரிந்துரைக்கப்பட்டு டிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக இந்து சமய அறநிலையத்துறையால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். அது முதற்கொண்டு இதுநாள் வரையில் அந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அவரால் இதுவரை பரிந்துரை செய்யப்படவில்லை. மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு மேற்படி திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் செய்வதற்காக முதலமைச்சர் தலைமையில் எனது முன்னிலையில் நடைபெறுவதாக உற்சவ பத்திரிகை தயார் செய்து வழங்கினார். அந்த உற்சவம் ஊர் மக்களுக்கும் இவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக நடைபெறவில்லை. இது தொடர்பாக எனது அலுவலக மேற்படி தனி அதிகாரியை அழைத்து நான் விளக்கம் கேட்க அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. அப்பொழுது நான் அவரை ஒரு நாள் உற்சவம் கூட தங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியவில்லை, எப்படி நீங்கள் மேற்படி திருக்கோவில் திருப்பணியை மேற்கொண்டு முடிப்பீர்கள் என்று கேட்டேன். இதனை மனதில் வைத்துக் கொண்டு ஊர்க்கூட்டத்தில் எனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பேசியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் என்னை பற்றி அவதூறாக கூறியுள்ளார். இது மிகவும் தவறான செயல் என்றும், எனவே அவர் மீது துறை ரீதியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது அவதூறு படுத்தின விஷயத்துக்காக நம்ம கொண்டு வரணும். இது சார் ஒன்றும் இல்லை, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ன உடனே இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் பரவுது. இது எவ்வளோ பெரிய தப்பு சார் இது. காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ ராமசாந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளையொட்டி ஸ்ரீ ராமசாந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அப்பகுதி காங்கிரஸ் பிரமுகர் வடிவேல் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் பொறுப்பாளர் தேவதாஸ் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்பு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டி காங்கிரஸ் கட்சியினர் 108 தேங்காய் உடைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவிக்குயில் நகர் பகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
வழுதாவூர் பிரதான சாலையிலிருந்து ஊசுடு ஏரி பொறையூர் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ளதால் சாலையை சரி செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழுதாவூர் பிரதான சாலையிலிருந்து ஊசுடு ஏரி பொறையூர் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற நிலையில் காணப்படுகிறது. இவ்வழியே கனரக வாகனங்கள், பேருந்து, 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என பிரதான சாலை போல செயல்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது இந்த தார் சாலையின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் தெரு விளக்குகள் எரியாத காரணத்தினால் பணி முடிந்து அவ்வழியே செல்பவர்கள் விபத்திற்குள்ளாகி சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியாளர்களை பார்த்து ஆளுநர் மிரளுவதாக குற்றம் சாட்டி ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு எதிராக திடீர் போர்க்கொடி தூக்கியுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் புதுச்சேரி அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து சட்டசபை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த கட்சி மேலிடம் சாய் சரவணகுமாரிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் போராட்டத்தை தவிர்த்து சட்டசபை வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 கண்களையும் குத்தி பார்க்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் RSS சிந்தனை உள்ள வலிமையான பாஜகவை குழி தோண்டி புதைக்கும் வேலைகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளும் அரசில் உள்ள 16 சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் ஆதிதிராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சரவை நடத்துவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல். ஆதிதிராவிடர்களுக்கு அமைச்சரவையில் இடம் மறுக்கப்படுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டினார். நல்ல மனசு உள்ளவர்களிடம் ஆட்சி இருந்தால் அது நல்லாட்சியாக இருக்கும், இல்லை என்றால் அது காசு பார்க்கும் ஆட்சியாகத்தான் இருக்கும், மனதை பார்க்கிற ஆட்சியாக இருக்காது என்று தெரிவித்த சாய் சரவணகுமார், நரேந்திர மோடி உத்தரவின் அடிப்படையில் நான் ராஜினாமா செய்தேன் என்றும் அமைச்சர் பதவி ஜான்குமாருக்கு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், இலாக்கா ஒதுக்காமல் இருப்பது ஜான்குமாருக்கு அசிங்கமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் அசிங்கம் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தினம் தினம் கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகள் எதற்காக நடக்கிறது என்று தெரியாமலே நடக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உல்லாச பயணம் சென்று கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்த முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், கல்வித்துறையில் இயக்குனர் பதவி காலியாகி 100 நாட்களாகிறது என்றும் இதுவரை ஒரு இயக்குனர் அங்கு நியமிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் ஆட்சியாளர்களை பார்த்து மிரளுகிறார் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியிடம் நாங்கள் கைலாஷ் நாதனை கேட்டோம், ஆனால் இவரோ கைலாஷ் நாதனாக மாறிவிட்டார் என குறிப்பிட்டார். கவர்னர் என்பவர் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், தைரியமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆளுநரை விமர்சனம் செய்தார். தனது தொகுதியில் பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருகிறது, அதை கூட தடுக்க முடியவில்லை என்றும், ஆனால் இது குறித்து புகார் அளித்தால் என்னிடமே அறிக்கை கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆளுநர் மாளிகை எதிரே, சட்டமன்றம் எதிரே ரெஸ்டோ பார் திறந்தால் ஆளுநர் சும்மா இருப்பாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், இதற்கும் அறிக்கை கேட்பாரா என கேள்வி எழுப்பினார். தான் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நான் எதற்காக ஒரு ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். நான் என்ன வேலை இல்லாமலா இருக்கிறேன் என்றும் காட்டமாக பேசினார். தனது தொகுதியில் 800 ஏக்கர் இடத்தை அரசு கையகப்படுத்தியது. 25 ஆண்டு காலமாக அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலைகளை கூட இவர்களால் கொண்டு வர முடியவில்லை. முடியாத பட்சத்தில் இடத்தை உரிமையாளர்களிடமே திரும்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், தனது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மக்களுடைய உரிமையை கேட்டு வாங்கி கொடுப்பதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்றும், என்னுடைய கடமையை நான் கேட்கிறேன் என்றும், மக்களுக்காக தான் கேட்பதாகவும், அப்படி இல்லை என்றால் நாங்கள் தட்டி வாங்குவோம் என்றும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆவேசமாக பேசினார். கொஞ்ச நாளா புதுச்சேரி மதுச்சேரி ஆச்சு, இன்னைக்கு கொலைச்சேரி ஒவ்வொரு நாளும் குறைக்கும். இதை தடுக்க ஏன் ஹோம் மினிஸ்டர் தவறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா புதுச்சேரி சின்னஞ்சிறு மாநிலம், இந்த கொலைகள் பண்றது யாரு, அவங்கள ஏன் என்கவுண்டர் இன்னும் பண்ணாம இருக்கிறோம், இதெல்லாச்சும் புதுச்சேரியில ஏன் உள்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தாம இருக்காருங்கிறத
உடனடியாக தெரியப்படுத்துங்க. கரூர் சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியலாக்கி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் மண், மொழி, மானம் காக்க திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரை நிகழ்வு மற்றும் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் நிகழ்வு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு உருளையன்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன் தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வளமான புதுச்சேரி, வலிமையான புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி என்றுமே திமுக கோட்டைதான். மேலும் அதை வலிமைப்படுத்த அனைத்து தொகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கூறியிருப்பதாக தெரிவித்த அவர், திமுகவில் எழுச்சியை பார்க்கும் போது தனக்கு 20 வயது குறைந்து போய் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். எந்த குடும்பத்தில் எந்த தொண்டன் இறந்தாலும் அவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நினைத்து வருத்தப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய இதய தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள், தயவு செய்து யாரும் அரசியலாக்காதீர்கள். அதுதான் அவர் சொன்னார். திமுக அரசை கண்டித்து பெண்ணாடத்தில் பாஜகவினர் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலை சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. திமுக அரசே பதவி விலகு, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு முறையாக பாதுகாப்பு வழங்காமல் 41 பேரை கொன்ற திமுக அரசே, ஸ்டாலின் அவர்களே உடனடியாக பதவி விலகு போன்ற போஸ்டர் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த போஸ்டர்களால் பெண்ணாடத்தில் பரபரப்பு நிலவியது. விருத்தாச்சலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மக்கள் சேவை முன்னேற்றம் கழகம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் இந்திய மக்கள் சேவை முன்னேற்ற கழகம் சார்பில் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நகராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்திடு, பஞ்சமி நிலங்களை மீட்டிடு, வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கு, விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அம்பித் ராஜ், கம்மாபுரம் ஒன்றிய தலைவர் பாலகிருஷ்ணன், கம்மாபுரம் ஒன்றிய மகளிரணி தலைவி நிஷாந்தி பிரியா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு உரையாற்ற அகில இந்திய மக்கள் சேவை முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் தங்கம் சிகாமணி கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். இதில் பூமாலை, குமாரசாமி, வெங்கடேசன், செல்வகுமார், தேவேந்திரன், கலிய வீரமணி, ரவிச்சந்திரன், ராஜு, மணி, தமிழ், சரத்குமார், கமல், ஸ்டீபன், ராஜ், திருமால், அந்தோணிசாமி, ஜெயராஜ், பாண்டியன், ரோஸ்மேரி, திலகம், மணி, செந்தமிழ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் கணேசன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவட்டி, குடிகாடு, மேலதனூர், கீழாதனூர் ஆகிய கிராமங்களில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பகுதி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு உடனடி தீர்வு காண உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக கீழாதனூர் பகுதியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் கட்டிடத்தை அமைச்சர் சி.வே. கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கிளைக்கழக செயலாளர்கள் வெங்கட், முருகேசன், முன்னாள் கிளைக்கழக செயலாளர் வீரமுத்து, பழனிவேல், ரஞ்சித்குமார், ஐயப்பன், அருள், பாண்டியன்,
ரஞ்சித் குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள வி குமாரமங்கலம் கிராமத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் இந்த பகுதியில் சமத்துவபுரம் கட்டுமான பணிக்கு அரசு துறை அதிகாரிகள் அளவீடு செய்து தேர்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி இதில் தனிநபர்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது என மின்சாரத்துறை சார்பில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதையும் மீறி ஆதிக்க சாதியினர் நிலத்தினை கையகப்படுத்தி விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட கடலூர் மாவட்ட நிர்வாகம் அரசு இடத்தை யாரும் பிரவேசிக்க கூடாது என நோட்டீஸ் கொடுத்தும் அதனை பெற்றுக்கொண்டு ஆதிக்க சாதியினர் அந்த இடத்தில் சமத்துவபுரம் கட்டவிடாமல் விவசாயம் செய்து வருகின்றனர். அந்த இடத்தை தனிநபர்களிடமிருந்து அரசு மீண்டும் கையகப்படுத்தி வி குமாரமங்கலம் பகுதியில் வாழும் ஏழை பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டங்கள் வாயிலாக அந்த இடத்தினை மீட்டு பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தெரிவித்துள்ளார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ், சந்திரசேகர், சேகர், ஆசிரியர் வெங்கடேசன், மணிகண்டன், சுவிதா சங்கர், சுரேந்தர், சவுந்தரராஜன், கார்த்தி, சரத் பாபு, விஜய், கதிர், விக்கி, சூரிய பிரகாஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வி குமாரமங்கலத்தில் சமத்துவபுரத்தை உடனடியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை பகுதிகளில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். இல்லையெனில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டமன்ற உறுப்பினர் பைத்தியநாதன் எச்சரிக்கை. ஆட்சியாளர்களை பார்த்து ஆளுநர் மிரளுகிறார். அரசுக்கு எதிராக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போர்க்கொடி. முத்தியால்பேட்டை துலுக்கானத்தம்மன் ஆலய தனி அதிகாரி ஞானவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் புகார். புதுச்சேரி என்றுமே திமுக கோட்டை. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.